இல்ல நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டிருந்தா, அது தப்பு. ஆனா, இப்ப அவர் சொல்ற மாரி செட்டிநாடா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படிங்கிறது, இந்த இந்த மாதிரி கேள்வியை ராஜா மட்டுமல்ல. எனக்கு தெரிஞ்சு 100க்கு 70 பேர், நான் கம்மியா சொல்றேனோ என்னமோ, தெரியாமயே கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அவரு இல்ல என்னவா செட்டிநாடான்றது ஒரு ஒரு பகுதிய குறிக்குது இல்ல அப்டின்ட்டா. பொதுவா செட்டிநாடான்னு அப்படி இருந்தால் கூட, எல்லாரும் செட்டிநாடான்னு சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி சொன்னாலே நம்மள செட்டியார்ன்னு நெனச்சுருவாங்க. அப்ப நம்ம பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். செட்டிநாடுங்கிறதே வந்து அந்த பகுதியில உள்ள செட்டியார்களை குறிக்கிறதுக்கு தான் அந்த பேரே. மத்த எல்லாருமே நாங்க காரைக்குடி, நாங்க வந்து இப்ப சிவகங்கை, நாங்க வந்து ராமநாதபுரம் இப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க செட்டிநாடு அப்படின்னு பெருமையா சொல்லிக்கக்கூடியது ஜாதி சம்பந்தப்பட்ட பெருமைய சொல்றவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பொதுவா சமையல பத்தி சொல்லும்போது, செட்டிநாட்டு சமையல் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் பொதுத்தன்மை வரலாம். ஆனா, இதை கேட்டு அவர் வந்து ஒரு ஜாதியால ஒருத்தர அவமானப்படுத்துறதோ, அல்லது தெரிஞ்சுக்கிற நோக்கத்திலயோ, நான் அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அத வந்து ஏத்துக்க தான் வேணும். இல்ல ஆமாங்க, என்னங்க தப்பு? இது ஒரு பெரிய குற்றமா? என்னம்மா நீங்க செட்டிநாடா? அப்படின்னு கேட்டேன். சமையல் வந்து எனக்கு பார்த்தா அப்படி இருந்தது. இப்படி கூட பேசுறவங்க இருக்காங்க. அப்படி இல்லாம அவரு வந்து அத தெளிவாக சொல்றாரு. ஏன்னா, இது சில சமூகங்கள சேர்ந்தவங்க தான் அத வந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க வீட்லலாம், எங்க பக்கத்துலலாம். இத சொல்றதே வந்து எங்க ஜாதி அப்படிங்கிற ஒரு பழக்கம் தான். ஆகையினால எனக்கு தெரிஞ்சு ராஜா அவர்களை பொறுத்தவரை, அவர் அப்படி கேட்டிருந்தாலும், அவர் இந்த நோக்கத்துல கேட்ட மாதிரியாக தெரியல. அப்படின்னு அத நான் அப்படி கேட்கலன்னு அவரு சொல்லும்போது, அதுக்கு மேல ஒருத்தர குற்றம் சாட்டுவது சரியில்ல. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதை வந்து இந்த தமிழ் மேடைகள் மூலமாக உலக புகழ் பெற்ற ஒருவர், அவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வா இது நடந்ததுனால, இது உலகம் பூரா ஒரு செய்தியா போயிருக்கு. அப்ப இத ஒரு காரணமாக வச்சு, நம்ம எல்லாரும் யோசிக்கணும். ஒருத்தர மட்டும், அவரு அப்படிங்க, நாங்கலாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்படிங்கிற நடிப்பு வேண்டாம்.